தமிழகத்தில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை இன்று கொண்டாடப்படும் நிலையில் கடலூர் உழவர் சந்தையில் பொதுமக்கள் பூஜைக்கு தேவையான பூக்கள், பழங்கள், பொரி போன்றவற்றை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். இந்துக்களின் முக்கிய பண்டிகை ஒன்றான ஆயுத பூஜை இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுது. நாளை விஜயதசமி விழாவும் கொண்டாடப்பட இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா ஆயுத பூஜையை முன்னிட்டு அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கடலூர் உழவர் சந்தையில பாத்தீங்கன்னா அதிகாலை முதலே பொதுமக்கள் தங்களுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பூசணி, வாழைத்தார், பழ வகைகள் போன்ற பொருட்களை வாங்குவதற்காக அந்த பகுதிக்கு பொதுமக்கள் வந்திருக்காங்க. இந்த பகுதியில உழவர் சந்தையில ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 டன் மேல விற்கப்படும். இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஒரே நாள்ல வரும்போது பாத்தீங்கன்னா இன்று மட்டும் 2 நாட்களாக 40 டன் காய்கறிகள், பழ வகைகள் விற்பனைக்கு வந்துள்ளதா உழவர் சந்தையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா அருகாமையில வாழைத்தார் பாத்தீங்கன்னா கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கொண்டு வந்தாலும் அந்த வாழைத்தார்கள் 100 முதல் 150 ரூபாய் வரைக்கும் இந்த விற்பனையானது இந்த உழவர் சந்தையில தற்போது நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம பூ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாலை, அதாவது 3 அடியிலிருந்து 100 ரூபாய் முதல் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வரை மாலை வகைகள் விற்பனை செய்யப்படுது. இதை வாங்குவதற்கும் பொதுமக்கள் ஆர்வமாக காட்டி வராங்க. இதனால இந்த உழவர் சந்தை கடலூர் மஞ்சக்குப்பம் மார்க்கெட்ல பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு ஆகுது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.